இயேசுவின் செல்ல கண்மணிகளே, சுட்டீஸ்களே, இதோ இந்த கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமையுள்ள ஊழியத்தினுடைய VBS நேரலையிலே உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று வெளிப்படுத்தினார். எனவே இந்த நாட்களிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக இறைவன் உங்கள் உள்ளங்களை ஊடுருவுகிறார். எனவே அன்பு குழந்தைகளே, இயேசுவின் ஊடகமாக நீங்க மாறுங்க. என் அன்பில் நிலைத்திருங்கள். அவருடைய அன்பை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி அன்பு குழந்தைகளே, அவருடைய வார்த்தை தான். ஏனென்றால் இயேசு வார்த்தையாக தொடக்கத்திலிருந்து இருந்தார். அந்த வார்த்தையான தேவன் தான் மனுவுரு விடுத்தார். எனவே இந்த விடுமுறை விவிலிய பள்ளியிலே சிறப்பான விதத்திலே நீங்கள் கலந்து கொள்ள முயற்சி எடுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமையுள்ள ஊழியத்தினுடைய சகோதரர் அந்தோணிசாமி அவர்கள் பல்வேறு முயற்சிகளின் வழியாக இந்த ஜெபக்குழுவை ஒன்றிணைத்து பல்வேறு விதத்திலே அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அன்பு குழந்தைகளே, உற்சாகப்படுத்துங்க. இதோ இவர்களுக்காக நீங்க ஜெபியுங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எனவே ஆண்டவர் இதோ உங்களுடைய உள்ளங்களை ஊடுருவ ஊடகமாக கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமையுள்ள ஊழியத்தை இந்த ஊடகத்தின் வழியாக, நேரலையின் வழியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நன்றி சொல்லுங்க அன்பு குழந்தைகளே. இயேசுவோட இணைந்திருங்க, இயேசுவை போல மாறுங்க, இயேசுடைய வார்த்தைய அதிகமா படிங்க. விடுமுறை விவிலிய பள்ளியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் மாற்றுங்க. அப்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் வளர வளர கண்டிப்பாக உங்களுக்காக இவர்கள் உழைக்கின்ற இந்த காரியங்கள் ஆண்டவரால் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும் என்று சொல்லி இதோ இந்த நாளில் இவர்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபக்குழுவிற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊடக பணியின் வழியாக இளைய உள்ளங்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கு, சிறுவர் சிறுமியர்களுக்கு இறைவார்த்தை எடுத்து சொல்கின்ற இந்த பணி இறைவன் தொடர்ந்து மென்மேலும் ஆசீர்வதிக்க என்னுடைய ஜெபம் கலந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே அழியாது, அது நிலையானது என்பதை உணர்ந்து வாழ நாம் முயற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம். சாப்பிட்டீங்களா? நேத்து நைட் நல்லா தூங்குனீங்களா? முதல் நாள் VBS எப்படி இருந்துச்சு? நல்ல ஜோரா ஒரு கைத்தட்டுக்கு பார்க்கலாம். என் டான்ஸ கொஞ்சம் பாக்குறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நானே குரங்கு, நானே சொல்றேன், நீங்க சொல்லக்கூடாதா? சட்டமா சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஓகே, பை, see you. என்ன, ஒல்லியாயிருந்தாலும் என்ன, கருப்பாயிருந்தாலும் என்ன, சகப்பாயிருந்தாலும் என்ன, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. குண்டாயிருந்தாலும் என்ன, ஒல்லியாயிருந்தாலும் என்ன, கருப்பாயிருந்தாலும் என்ன, சகப்பாயிருந்தாலும் என்ன, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே.
சாதி சமய வேற்றுமையெல்லாம் இயேசுவின் முன்னால் ஒன்றுமே இல்லை. சாதி சமய வேற்றுமையெல்லாம் இயேசுவின் முன்னால் ஒன்றுமே இல்லை. குண்டா இருந்தாலும் என்ன, ஒல்லியா இருந்தாலும் என்ன, கருப்பா இருந்தாலும் என்ன, சகப்பா இருந்தாலும் என்ன, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. ஏழை பணக்கார பேதங்கள் எல்லாம் இயேசுவின் முன்னால் ஒன்றுமே இல்லை. ஏழை பணக்கார பேதங்கள் எல்லாம் இயேசுவின் முன்னால் ஒன்றுமே இல்லை. குண்டா இருந்தாலும் என்ன, ஒல்லியா இருந்தாலும் என்ன, கருப்பா இருந்தாலும் என்ன, சகப்பா இருந்தாலும் என்ன, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. அன்பான தம்பி தங்கச்சி, இந்த 2ஆம் நாள் விபிஎஸ்ஸின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் கை தட்டுறது எனக்கு கேட்கல, பார்க்கல, ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? பக்தியாக ஜெபம் பண்ணுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அப்படியே சேர்ந்து பாடுங்க. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, இந்த 2ஆம் நாள் விபிஎஸ்ஐ தேவரீர் ஆசீர்வதிங்க. உடைய காயப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே முன்னின்று வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்ல ஜோரா ஒரு கை தட்டிருக்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா. இந்த நாளிலும் கூட இந்த 2ஆம் நாள்ல கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்னிடத்துல சொல்றது என்னன்னா, என் புள்ள கீழ்ப்படுகிறதே கிடையாது, என் பையன் கீழ்ப்படுகிறதே கிடையாது, இதைத்தான் சொல்றாங்க. நிறைய குழந்தைகள் இன்னைக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. ஸோ உங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு அருமையான ஒரு கதையை சொல்றேன், கேளுங்க. ஒரு காட்டில் 3 குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு அம்மா குரங்கு, ஒரு அண்ணன் குரங்கு, ஒரு தம்பி குரங்கு. 3 குரங்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா குரங்கு சொல்லிச்சு, தம்பிகளா, பக்கத்தில் எங்கேயும் போயிடாதீங்க, நான் போய் உங்களுக்கு பழமெல்லாம் பொறிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன்,
நீங்கள் மட்டும் வெளியே போயிடாதீங்க. வெளியே போனீங்கன்னா மற்ற மிருகங்கள் வந்து, சிங்கம் புலி வந்து உங்களை அடித்து சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தயவுசெய்து வெளியே போயிடாதீங்க. அப்படியே நான் சொன்னேன், இந்த மரத்துலேயே தங்கிருங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் குரங்கு என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு. இதுக்கு பழம் பொறிக்கிறதுக்காக போயிடுச்சு. இந்த தம்பிகாரன் குரங்குக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் வெளியே போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அண்ணன் குரங்கு சொல்லிச்சு, ஏய் அம்மா சொன்னாங்கல்ல வெளியே போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. இல்லை நான் சும்மா அது வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னா, நீங்கள் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் அம்மா சொன்னதை கேளு. இல்லை சீக்கிரம் வந்துடுவேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி குரங்கு போச்சு. அப்படியே ஹாயா ஜாயா டம்கடாக்கடி டண்டாடா டண்டடாக்கடி டண்டாடா டும்கடாக்கடி டும்பாவா டண்டடாக்கடி டண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு பாடிட்டு நல்ல உற்சாகமாக போச்சு. போன உடனே அது பார்க்குது, நடுக்காட்டில் ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல பார்த்தா ஒரு பெரிய தேங்காய் டக்கு டக்கு டும்க்கு டக்க டும்க்கு டக்க டக்கட டக்கா அப்படின்னு என்ன செய்யுது, அப்படியே மறந்துட்டு இருக்கு. நீ வா வான்னு கூப்பிடு. இந்த குட்டி குரங்குக்கு ஆசை வந்தது பாருங்க, ஓடி போய் அந்த தேங்காயை பிடிச்சிது. பிடிச்ச உடனே அப்படியே அந்த சேத்துக்குள்ளார கால் இறங்கிருச்சு, சிக்கிருச்சு, வழி வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன செய்யுது, இறங்கிட்டு இருக்கு. அப்படியே இறங்கிருச்சு, கையெல்லாம் இறங்கிருச்சு, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு சேரு. சமயத்துல பையனை காணும் சொல்லி அம்மாவும் அந்த அண்ணன் குரங்கு 2 பேரும் ஓடி வராங்க. வந்து பார்த்தா கழுத்து வரைக்கும் சேரு முங்கிருச்சு. அம்மா குரங்குனால காப்பாற்ற முடியல, அது அழுகுது. சொன்னேன்ல நீ கேட்டையா, கேட்கல பார்த்தியா, இப்ப பார் நான் என்ன பண்றது. அம்மா ஒரு பக்கம் அழுகுது, அண்ணா ஒரு பக்கம் அழுகுறான். அந்த குட்டி குரங்கு அப்படியே அழுகுது, அம்மா அம்மா என்னை காப்பாற்றுங்களே. அந்த குட்டி குரங்கு சொல்லுது, அப்பா உன் தாய் குரங்கு உன்னை காப்பாற்ற முடியலையே, நீ சேத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறியே அப்படி அழுது, அப்படியே அழுதுட்டே இருக்கு. எல்லாம் 3 அழுகுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சேர் என்ன செஞ்சது, அப்படியே வாய்க்கிட்ட வந்துச்சு, அப்படியே மூக்கு கிட்ட வந்துச்சு, அப்படியே கண்ணு வந்துச்சு, அப்படியே தலையை அப்படியே போட்டு என்ன செஞ்சிச்சு, சேரு மூடி போச்சு. அந்த குரங்கு அப்படியே மூழ்கி செத்தே போச்சு. பார்த்தீங்களா, அந்த அம்மா குரங்கோடைய பேச்சை கேட்டிருந்தா அந்த குட்டி குரங்குக்கு ஆபத்து வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்காரு. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான குட்டி புள்ள, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? பாப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும், அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த கீழ்ப்படி அமைப்புல போயிட்டீங்கன்னா, திடீர்னு உங்க வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, யாரும் உங்களைய காப்பாற்ற முடியாது. அதனால இந்த நாள் என்ன செய்யுங்க, முதல் வேலையா அம்மா என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். ஏசாமி பாருங்க எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு பைபிள் வசனம் சொல்லுது பாருங்களேன். நான் வாசிக்கிற கேளுங்க. பிலிப்பியர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவரானார். தம்மையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவரானார். பார்த்தீங்களா, ஏசுனா சாமி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன பண்ணாரு, தந்தையினுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். 30 வயசு வரைக்கும் வளர்ப்பு பெற்றோராகிய அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். புரிஞ்சுதுங்களா? அப்ப இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமானது. இந்த கீழ்ப்படிதல் தான் உங்க வாழ்க்கையில மேல் படிக்கட்டுக்கு கொண்டு போகும். புரிஞ்சுதுங்களா? கீழ்ப்படிக்கட்டில் கால் வச்சாதான் மேலே போக முடியும். ஸோ இந்த நாளிலும் கூட இதை உணர்ந்து கீழ்ப்படியாமல் போயிருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிங்க, எங்கள் அம்மா சொல்லி கேட்கல, எங்கள் அப்பா சொல்லி கேட்கல, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணு மூடி அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே இயேசுவே,
இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளையும் குழந்தைகளை நீர் ஆசீர்வதிங்க. கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை அவர்களுக்கு தாரும். நீர் எப்படி 30 வயது வரை உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தீரோ அதே கீழ்ப்படிதலை ஆண்டவரே இந்த குழந்தைகளுக்கு தாரும், ஒவ்வொருவருக்கும் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாளைக்கு VBS இருக்குது. நீங்க என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த யூடியூப் சேனலை பாருங்க. புரியுதா? ஓகே, பாய். பொம்மலாட்டம். டே குமார், எழுந்துருடா, டைம் ஆச்சு, மணி 10 ஆக போகுது. மா, லீவு நாள் தானே, கொஞ்சம் தூங்கினா என்ன, இப்படி போட்டு நச்சு அடிக்கிறீங்க? டே குமார், நேரமே எழுந்திருச்சு ஓடி ஆடி உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரமே கால் டிஃபனை சாப்பிடணும். என்ன புரிஞ்சுதா? ஆனா அம்மா, லீவு நாள் கூட கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சரி சரி வர்றேன். சாப்பிட்டு முடிந்தவுடன் அம்மா அவனை மளிகை கடைக்கு போக சொல்லுகிறார்கள். டே குமார், இந்த மளிகை லிஸ்ட், போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வா. ஐயோ, நான்லாம் போக முடியாதுமா. உங்க மகளும் எனது அக்காவுமான சரோஜாவை போக சொல்லுங்க. டேய், அம்மா உன்னதானே போக சொன்னாங்க, அதனால நீ தான் கடைக்கு போகணும், என்னாலலாம் போக முடியாது. வாமா வத்தல குண்டு சரோஜா, நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா களி குண்டு மாதிரி பெருத்து போயிருக்கிற. கடைக்கு போறதுக்கு நோகுதாக்கும், நீ தாண்டி போகணும். போ. என்னாலலாம் போக முடியாது, நீ வேணா போ. நானு உங்களை அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டேன். ஆனா கொஞ்சம் கூட நீங்க 2 பேருமே கீழ்ப்படிய மாட்டேறீங்க. சரி சரி, நானே போறேன். அம்மா கடைக்கு போகும்போது வெயில் தாங்க முடியாமல் கீழே விழுந்து இறந்து விடுகிறார்கள். என்னடா சொல்லு, இவ்வளவு வேகமா ஓடி வர என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு. உங்க அம்மா வெயில் தாங்க முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. ஒருவேளை இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள GH கொண்டு போயிடுச்சுடா. ஐயோ அம்மா, என்னுடைய கீழ்ப்படியாமையினாலேயே உங்களை கொண்டு போயிட்டோம். இனி நான் என்ன செய்வாமா? டேய் குமார், என்னுடைய பிடிவாதத்தினாலும் கீழ்ப்படியாமல தாண்டா இப்படி நடந்தது. பேசாம நான் போயிருந்தா அம்மா இறந்திருக்க மாட்டாங்கல்ல. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. டேய் குமார், வாடா, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போலாம். இருவரும் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். டாக்டர் டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? டாக்டர் டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க யாரு? அவங்க பிள்ளைகளா? உங்க அம்மா இறந்து 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. பணத்தை சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. ஐயோ அம்மா, என்னுடைய கீழ்ப்படியாமையாலே உங்களை கொண்டு போட்டமே அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க அம்மா. ஒரு காட்டிலே ஒரு தாய் கழுதையும் அதனுடைய குட்டியும் வாழ்ந்து வந்தது. அந்த தாய் கழுதை காலையில் எழுந்தவுடன் உணவுக்காக வெளியே சென்றுவிடும். அப்பொழுது தன் குட்டியை பார்த்து, வெளியிலே எங்கும் போகாதே, அமைதியாய் வீட்டிலே இரு என்று சொல்லிவிட்டு அது வெளியே சென்றுவிடும். ஆனால் இந்த குட்டி கழுதையோ
என்ன செய்யும் என்று சொன்னால் அங்கும் இங்கும் போய்கொண்டே இருக்கும். அப்படி போய் ஒரு மலை பாம்பிடத்திலே நன்றாய் பழகிவிட்டது. மலை பாம்பும் வஞ்சகமாக அதனிடத்தில் பழகிக்கொண்டே வந்தது. நண்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லி அதனிடத்தில் பேச ஆரம்பித்தது. தினந்தோறும் என்னை பார்க்க வா என்று சொன்னது. அந்த கழுதை குட்டியும் சரி நண்பா, கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அது வந்துவிட்டது. காலையிலே வெளியே சென்ற தாய் மீண்டும் மாலை வந்தவுடனே அந்த குட்டிக்கு உணவுகளை கொடுத்துவிட்டு அதை பார்த்து கேட்கும், தம்பி, இன்னைக்கு நீ எங்க போன, எந்த இடத்துக்கு போன? அம்மா, நான் இங்கெல்லாம் போனேன் என்று சொல்லி உண்மை சொல்லும். அப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னது, எனக்கு ஒரு அருமையான நண்பன் கிடைத்திருக்கிறான், மலை பாம்பு. அந்த பாம்பினிடத்திலே நான் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது. அதை கேட்டவுடனே அந்த தாய் கழுதை, ஐயோ, உனக்கு அது விபரீதமாய் முடியும், அது வஞ்சகமாய் உன்னிடத்திலே பழகி கொண்டிருக்கிறது, அதை நம்பாதே என்று சொல்லி அந்த தாய் கழுதை சொன்னது. ஆனால் பாருங்க, அந்த குட்டி கழுதை, அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது என்று சொல்லி அந்த குட்டி கழுதை சொன்னது. இந்த தாய் சொன்னது, ஐயோ, அது மிக மிக ஆபத்தானது, உன்னிடத்திலே பழகி உன்னை கொன்றுவிடும், தயவு செய்து நான் சொல்லுவதை நம்பு என்று சொல்லி இந்த தாய் கழுதை சொன்னது. ஆனால் குட்டி கழுதையோ, இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க சும்மா இருங்க என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த மலை பாம்பினிடத்திலே பழகி கொண்டே வந்தது. ஒரு நாள் இந்த மலை பாம்பு அதனிடத்திலே பேசி பழகி கொண்டிருந்தது. திடீரென்று அதை சூழ்ந்து நெருக்கி அதை விழுங்க ஆரம்பித்தது. நண்பா, நண்பா, ஏன் இப்படி செய்கிறாய்? நான் உன்னிடத்திலே பழகினது உன்னை சாப்பிடுவதற்குத்தான். நண்பா, என்னை கொல்லாதே என்று கத்தினது. அப்பொழுது மலை பாம்பு சொன்னது, உனக்காக நான் பல நாட்கள் காத்திருந்தேன் என்று சொல்லி அது பேசினது. அப்பொழுது அந்த கழுதை கதறினது, ஐயோ, என் தாயின் சொல்லை நான் கேளாமல் போனேன், கீழ்ப்படியாமல் போனேன், இன்றைக்கு நான் சாகிறேன் என்று சொல்லி அழுதது. அது நன்றாய் கசக்கி பிழிந்து அதை விழுங்கினது. ஆம், என் அன்பு தம்பியே, அன்பு தங்கையே, ஒரு காரியத்தை நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பெற்றோருடைய சொல்லை கேட்கிற பொழுது உங்களுக்கு ஆபத்து வராது. உங்க பெற்றோர் சொல்லை கேளாமல் நீங்கள் போகிற பொழுது, ஆபத்து வருகிற பொழுது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? நீங்க கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேளுங்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளை நீர் ஆசீர்வதியும். உடைய வல்லமையில கரத்தினாலே ஆசீர்வதியும். கீழ்ப்படுகிற இதயத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.